வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 7ஆம் நாள். எம்பெருமானுடைய பெருமையை மாணிக்கவாசகர் எப்படி பாடியிருக்காருன்னு பாப்போமா? அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்திறப்பாய் தென்னா என்னா முன்னந்தி சேர் மெழுகொப்பாய் என்னான என்னரையன் இன்னமுதன் எல்லோமும் சொன்னோங்கேள் வெவ்வேறாய் இன்னும் துகிலுதியோ வன்னஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா பாடுறாங்க. பாவை நோங்கு நொறுக்கிற பெண்கள்லாம் தன்னுடைய தோழியை எழுப்ப போகும்போது பாடுறாங்க, என்ன நீ தூங்கிட்டே இருக்க, தாயை போன்ற அழகான பெண்ணே, தூக்கம் என்ன உன்னுடைய சிறப்பு அம்சங்கள்ல ஒன்னா, இன்னும் தூங்கிட்டே இருக்க, எழுந்துக்காம இருக்க, நீ எப்படிப்பட்டவ? எம்பெருமானுடைய நாமத்தை சொன்னாலே எம்பெருமானுடைய சின்னங்களான ருத்ராட்சத்தையும் திருநீரையும் அணிஞ்சவங்களை பார்த்தாலே நீ சிவசிவன்னு சொல்லுவியே. தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு நாங்க உருகி உருகி எம்பெருமான பாடும் போது நீ தீயிலிட்ட மெழுகு போல உணர்ச்சி வசப்பட்டு உருகி நிற்பியே. அப்படிப்பட்ட நீ இன்னமும் எம்பெருமானுடைய நாமங்களை கேட்டும் எழுந்திருக்காம இருக்கியே. அவன்தான் எங்களுக்கு தலைவன், எம்பெருமான் தான் எங்களுக்கு தலைவன், அமுதம் போன்றவன், இனிமையானவன், புகழுக்குரியவன் அப்படின்லாம் நாங்க புகழ்ந்து அவரை பாடிட்டே வரோம். இதெல்லாம் உன் காதுல விழுந்து நீ இன்னும் எழுந்திருக்காம இருக்கியே. அப்படி என்ன உனக்கு உறக்கம்? நீ சீக்கிரம் எழுந்திரி. நீ என்ன நினைக்கிற? இந்த தூக்கம் என்ன உனக்கு கிடைச்ச பரிசுனா நினைக்கிற? அப்படின்னு தோழிமார்கள் எல்லாம், பாவை பெண்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அழகா தன்னுடைய தோழியை எழுப்புற மாதிரி பாடி இருக்கிறார் மாணிக்கவாசக பெருமான். அப்படிப்பட்ட அருமையான இந்த பாடல்ல இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நம்ம இறைவனை சேவிக்க விடியற் காலையிலேயே எழுந்து வணங்கணும்னு பாடுறார். நிறைய பேர் இந்த மார்கழி குளிர், அதனால என்னால 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்க முடியாது, 10 மணிக்கு தான் எந்திரிக்க முடியும். அதுக்கு பேர் இல்ல பக்தி. உண்மையான உள்ளன்போட அறியாமை என்கிற தூக்கத்துல இருந்து எழுந்து நம்ம எம்பெருமான சேவிச்சா நமக்கு ஞானம் என்கிற விளக்கை இறைவன் தருவான் என்று ரொம்ப அழகா பாடியிருக்கார் மாணிக்கவாசக சுவாமிகள். நீங்களும் எம்பெருமானுடைய புகழ பாடி இறைவனுடைய அருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.